பொதுவாக மருந்து என்றால் நோயை குணப்படுத்தி உயிரை காக்கும் ஒரு பொருள். ஆனால் அதுவே உயிரை பறிக்கும் விஷமாக மாறினால்? கோல்ட்ரிப் சிரப் எனும் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு வழங்கியதால் மத்திய பிரதேசத்தில் 14 குழந்தைகளும் ராஜஸ்தானில் 4 குழந்தைகளும் சேர்த்து மொத்தம் 18 குழந்தைகள் பலியாகி உள்ளனர். இந்த சம்பவத்தால் நாடு முழுக்க இந்த குறிப்பிட்ட மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி நாடு முழுக்க பதற்றத்தை கிளப்பியுள்ள இந்த இருமல் மருந்தை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் ஸ்ரெசன் பார்மசூட்டிக்கல். இதில் கொடுமை என்னவென்றால், இந்த நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தது. அதிலும் காஞ்சிபுரத்திலிருந்து மருந்து உற்பத்தியை செய்கிறது என்பதே தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என தெருவுக்கு தெரு போஸ்டர், மேடைக்கு மேடை கூச்சல் போடும் திமுக அரசின் கபடதாரிகளின் வெற்றி விளம்பரங்களால் தற்போது ஒட்டுமொத்த தமிழகமே இந்தியாவின் முன் தலைகுனிந்து நிற்கிறது. தமிழகத்தில் தயாரிக்கப்படும் ஒரு மருந்து பொருளால் வடமாநில குழந்தைகள் இறந்ததற்கான காரணமே பொறுப்பற்ற தமிழக அரசின் முதல்வரும் அவரின் கீழ் செயல்படும் துறை சார்ந்த அமைச்சரும் அவரின் அதிகாரிகளும் தான். வீணாக வெட்டி விளம்பரம் செய்யும் இந்த விடியா மாடல் திமுக அரசு தரக்கட்டுப்பாடு என்ற பெயரில் தர்பூசணியில் கலப்படம் உள்ளதாக கூறி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தி அதிகாரிகளை கொண்டு ஆய்வெல்லாம் நடத்தி இறுதியில் தர்பூசணி விவசாயிகளின் வயிற்றில் அடித்தது திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் அரசு. அப்படி ஒரு தரக்கட்டுப்பாடு ஆய்வை ஏழை எளிய விவசாயிகளிடம் நடத்திய இதே அரசு ஏன் மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடம் நடத்தவில்லை? சுகாதாரத்துறையின் கீழ் 10க்கும் மேற்பட்ட இதுபோன்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. சுகாதாரத்துறை அமைச்சர் இதுபோன்ற நிறுவனங்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுகிறாரா? இதுதான் துறை அமைச்சரின் செயல்பாடா? சரியாக நடத்தப்படாத மருந்து பரிசோதனையின் காரணமாக இன்று குழந்தைகளின் உயிர் வீணாக பறிபோனதே. இதற்கு யார் பொறுப்பு? லஞ்சம், ஊழல் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் திமுக அரசை நோக்கி மக்கள் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட இருமல் மருந்தில் டிஇஜி எனப்படும் டைதலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. பொதுவாக இந்த நச்சு வேதிப்பொருள் கலப்பால் ஏற்படும் பின்விளைவுகளானது சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் சேதம், நரம்பு கோளாறுகள், வாந்தி, மயக்கம், இவ்வளவு ஏன் மரணம் வரை நிகழ வாய்ப்புள்ளது எனவும் தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதிப்பொருளின் கலப்படமே இந்த 18 குழந்தைகள் மரணத்திற்கு காரணம் எனவும் சொல்லப்படுகின்றது. நாளுக்கு நாள் மக்களிடம் திமுக அரசின் மீதான பயமும் சந்தேகமும் வெறுப்பும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த குழந்தைகளின் இழப்புக்கு தமிழகத்தின் விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்குமா? மக்களிடம் பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டு விளம்பரங்களில் வீணடிக்கப்படும் வரிப்பணங்கள், தரமற்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், சீரழியும் சட்ட ஒழுங்குகள் என துளியும் மக்கள் நலனின்றி சொந்த நலனுக்காக ஒரு சுயலாபமிக்க ஊழல் நிறைந்த ஒரு வணிக நிறுவனமாக செயல்படும் இந்த ஆளும் திமுக அரசை விரைவில் மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள்.